பட்டணமே பட்டணமே, உன் தொழிலை நசிக்க பண்ணவும், உன் பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும், உன்னை தரைமட்டாய் நசுக்கி போடவும், உன்னை ஆளுகிறவர்களும் கையூட்டு பெற்றுக்கொண்டவர்களும் உன் தேசத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் உனக்கு விரோதமாய் செய்கிற கிரிகள் உனக்கு தெரியுமா? அந்நியர்களை வளரவிட்டு அந்நிய கிரிகளுக்கு இடம் கொடுத்து இதோ இந்த பட்டணத்தினுடைய நன்மைகள் அற்றுப்போகும்படிக்காக புதிய காரியங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். வறியவன் எழும்பவும், பல ஜனங்கள் இங்கே தற்கொலை செய்து கொள்ளவும், பலர் ஏழ்மையின் விளிம்பிலே போய் வாழ வழி இல்லாமல் மரித்து போகவும், இந்த பட்டணம் சுடுகாடாய் மாறி போகவும், இதோ இதோ நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் முதுகிலே குத்துறது உங்களுக்கு தெரியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். சீக்கிரமே சீக்கிரமே அநேகருடைய தொழில் முடக்கப்படவும், அநேகருடைய வேலை ஸ்தலம் பாலிடமாகவும், அநேக குடும்பங்கள் வறுமையிலே மரித்து போகவும், அநேகர் சிதறி போகவும், தன் பிள்ளைகளை விற்று போடவும், இதோ சிலர் தங்களுடைய மானத்தை விற்கவும் துணிய போகிற காலம். இந்த பட்டணத்திலே உருவாக போகிற அவலம் பெரிதாயிருக்கும் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் பட்டணமே பட்டணமே, உன்மேல் தீமை வருவதற்கு முன்பும், தீயவர்களுடைய காரியங்கள் இதில் அரங்கேறுவதற்கு முன்பும், பொல்லாத மனிதர்கள் தங்கள் சுயலாபத்திற்காக இந்த பட்டணத்தை கூறு போட நினைப்பதற்கு முன்பும், நான் இந்த பட்டணத்தில் ஒரு கூட்டம் ஜனங்களை எழும்ப பண்ணி அவர்களை திறப்பிலே நிற்க பண்ணி அவருடைய முழங்கால்களை நான் உறுதியாக்கி அவருடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தினால் அந்த பொல்லாத மனிதருடைய காரியங்களை அவமாக்குவேன். துர்ச்செய்தியை கேள்விப்படுவீர்கள், ஆனால் அது உங்கள் மேல் வராது. அதை தடுக்கிறவனை நான் எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் இங்கே துவக்கம் பண்ணுகிறேன். நீங்கள் அவளை பிடியுங்கள், அந்த பொல்லாத கிரிகளை பிடியுங்கள். உங்களுக்கு விரோதமாக எடுக்கப்படுகிற முடிவுகளை நோக்கி இதோ நீங்கள் திறப்பிலே நின்று உங்கள் ஜெப அஸ்திரங்களை செலுத்துங்கள். அப்பொழுது அது பலிக்கும் பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தன்னுடைய எழுதுகோலை உயர்த்தினானோ, எவன் கையெழுத்து போடுவதற்கும் இதிலே அந்நிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து உங்கள் தொழில்களை நசுப்பித்து போக பண்ணுவதற்கு காரியங்களை இதோ திரைமறைவிலே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நான் இல் பொருளாக்குவேன். அதற்கு முந்தி இங்கிருந்து ஒரு கூட்டம் எழும்போம். அவர்கள் எழும்புவாங்க, இந்த பட்டணத்தின் சீரை மறுபடியும் திருப்புவார்கள் என்று அவர்கள் சொல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நேற்றைய தினமும் அதற்கு முந்தின தினமும் இந்த இடத்துல கூடி அநேக காரியங்களுக்காக மன்றாடி கர்த்தருடைய பாதத்தில் விண்ணப்பித்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு நேரமும் சொல்ற ஒரு காரியம்தான், இந்த கூட்டம் எதிர்பாராமல் நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். இது ஏற்கனவே பிளான் பண்ணியோ திட்டமிட்டோ அதற்குண்டான ஆயத்தங்கள் செய்தோ நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் அல்ல. நாங்கள் யதார்த்தமாக இந்த பகுதிக்கு நாங்கள் தேவனால அனுப்பப்பட்ட போது ஒரு சின்ன குழுவை கூப்பிட்டு கர்த்தர் நமக்கு சொன்ன சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அழைத்திருந்தோம். அதனாலதான், ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் சிவகாசி பட்டணம் என்பது ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறது. இது கர்த்தர் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பாக நாம் நடத்தின 1-2 கூட்டங்களில் கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்தி பேசியிருந்தார். அதை நம்ம அதற்கு இடைப்பட்ட சில 2 வருடம் 3 வருடம் அவகாசம் கொடுத்தும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவேளை சரியா செய்யாம இருந்திருக்கலாம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய தீமை நம்முடைய சிவகாசியை குறிவைத்து வருகிற ஒரு விசேஷித்த தீமை இப்போ வட்டமிட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு கழுகு எப்படி வட்டம் போடுமோ அது மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கத்தக்கதாக வட்டமிட ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனும் தேவனால் அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனுமாகிய நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி இங்கு நிற்கிற என்னுடைய எஜமானுடைய கைகளிலே உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக. உங்கள் கைகளில் இருந்த வாழ்க்கை பறிக்க நினைக்கிற பொல்லாத சாத்தான் இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்படுவானாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அன்றாடம் தொழில் செய்கிற உங்களை பாதிக்கும்படிக்கு வருகிற எந்த சட்டங்களையும் கர்த்தருடைய நாமத்தினால் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எந்த தீமைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களுக்கு பரிந்து பேசுகிறேன்.
ஆண்டவருடைய முகங்களை பாருங்க ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. இவர்களுக்கு உண்மை விட்டால் வேற நாதி இல்லப்பா. அவர்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் கையில் இருக்கிற தட்டி பறிக்க நினைக்கிற பொல்லாத விக்கிரகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. வாழ வழி இல்லாம எந்த ஒரு மனுஷியும் ஒரு குடும்பமும் தன் வாழ்க்கை இழக்கவே கூடாதப்பா. நீரே அவர்களுக்கு வாழ்வும் வழியுமானவர் என்பதை மெய்ப்பித்து காண்பித்தருளும். தேங்க்யூ லார்ட்.